ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ருசியான டேஸ்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, ரொமாலி ரொட்டி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சை பட்டாணி வச்சு ஒரு க்ரீன் பீஸ் கறி ஒன்று செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீன் பீஸ் மசாலா நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இதை போட்டுடலாம். ஆனியன்ஸ் வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 போல் பூண்டு, கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் கசகசா, 6-7 போல் முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ரிச்னஸ் கிடைக்கும் கிரேவிக்கு. ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது லைட்டாக நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ இதில் நம்ம தக்காளி போட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை போட்டுறேன். போட்டுட்டு இது கூடவே நம்ம பொடி உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட பேஸு. இப்போ மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து உருக்கிக்கலாம். பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பட்டரோடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். இப்போது இதில் கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய், 2 கிராம்பு பட்டை பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டுடலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதையும் போட்டுட்டு இந்த பட்டர் அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இது பொரியட்டும். அப்போ தான் நல்லா வாசனை கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். வேண்டான்னா விட்டுருங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். இப்போ அந்த ஜாரை மட்டும் லைட்டாக அலசி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம மசாலா பொருள்லாம் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பட்டாணியை போட்டுடலாம். நான் இன்றைக்கி 2 கப் வந்து பட்டாணி, அதாவது காஞ்ச பட்டாணி எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரம் போல் ஊற போட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த தண்ணியோடவே நான் முழுசாக உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிச்சு வர்றதுக்கும் இந்த தண்ணி குறையிறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க, அதில் தான் சத்தே இருக்குது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து
ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணணும். ஹோட்டலில் ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை. ஸோ நான் வந்து நல்லா பீட் பண்ண ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து இதில் போட்டுக்கிறேன். தயிர் வந்து அதே அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரும் அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ நீங்கள் க்ரீம் இருந்தால் அதை போட்டுக்கலாம். என்கிட்ட க்ரீம் இல்லைங்காட்டி நான் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க. இதை போட்டுட்டு நான் கொஞ்சமாக வந்து பட்டாணியில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா குறைஞ்சி நல்லா கிரேவியாக வரும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். மூடி போட்டுடலாம். இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை விட்டுறலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்க்கலாம் கிரேவி எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம இன்னமும் இறக்கி வச்சோம்னா இன்னும் கெட்டியாகும். ஸோ அதனால் எனக்கு இந்த ஸ்டேஜில் இறக்குறேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னொரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா திக்காகிடும். பாருங்கள், இதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கையில் நல்லா க்ரஷ் பண்ண கசூரி மெத்தி, இந்த வெந்தயக்கீரை வந்து காஞ்சது, அதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும், அதிகம் தேவையில்லை. போட்டுட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ ஃபைனலாக இதில் நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும்தான் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கல. இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம மல்லி இலையும் போட்டுடலாம். இந்த பட்டர் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சரி, இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நம்மளோட டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் பீஸ் மசாலா ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரக்சரு. இது வந்து சப்பாத்தி ரொட்டியோட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் பீஸ் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.